மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த திருப்பதி என்பவர் தனது ஆட்டோவில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஒரு இருசக்கர வாகனத்தின் மீது லேசாக மோதியுள்ளார். இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அங்கு வந்த காவல்துறையினர் அவரை ஒருமையில் பேசி மிக கொடூரமாக தாக்கியுள்ளனர். அவரது வேட்டியை கழற்றி அவமானப்படுத்தியதோடு ஆட்டோவில் வைத்து அவரது மார்பில் மிதித்துள்ளனர். இந்த தகவலை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பதியின் மகள்களையும் அங்கிருந்த காவல்துறை அதிகாரி கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் ஒரு பெண்ணின் கண் வீங்கியதுடன் கர்ப்பிணியாக இருந்த அவரது தங்கையின் வயிற்றிலும் காவலர் எட்டி உதைத்ததாக கூறப்படுகிறது. அங்கிருந்த பொதுமக்கள் திரண்ட போலீசாரின் இந்த அத்துமீறலைக் கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகார துஷ்பிரயோகம். பணியில் இருந்த காவல்துறை அதிகாரி மது அருந்திவிட்டு அநாகரிகமாக நடந்து கொண்டதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். மனித உரிமை மீறல். ஆட்டோ ஓட்டுநரின் உடையை களைந்து பொது இடத்தில் அவரை தாக்கி அவமானப்படுத்தியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண்கள் மீதான தாக்குதல். தட்டிக் கேட்க வந்த பெண்களை தாக்கியதுடன் கர்ப்பிணிப் பெண்ணின் வயிற்றில் உதைத்ததால் அவருக்கு இரத்தப்போக்கு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஆதாரங்களை மறைத்தல். சம்பவ இடத்திலிருந்து தாக்குதல் நடத்திய போலீசாரை மற்ற காவலர்கள் தப்பிக்க வைத்துள்ளனர். புகார் அளிக்க தாமதம். பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க முற்படும்போது உயரதிகாரிகள் விசாரிக்கிறோம் என்று கூறி நேரத்தை கடத்துவதாக குற்றம் சாட்டுகின்றனர். மக்களின் கோரிக்கை. சம்பந்தப்பட்ட 2 காவல்துறை அதிகாரிகளையும் உடனடியாக பணிநீக்கம் சஸ்பெண்ட் செய்ய